2019 தளபதி மு.க.ஸ்டாலின் தலைமையிலான இந்த கூட்டணி உறுதியாக பயணித்து கொண்டிருக்கிறது. 2019 தேர்தல், அதற்கடுத்து உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், அதற்கடுத்து நகர்ப்புற தேர்தல், அதற்கடுத்து நடத்தப்பட்ட பாராளுமன்ற தேர்தல், 5 தேர்தல்களிலும் இந்த கூட்டணி இன்டாக்டாக போய் கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, அண்மையிலே கூட விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தெளிவாக சொல்லிவிட்டார். எங்களுடைய கூட்டணி கொள்கை கூட்டணி என்று சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி செல்வ பெருந்தகை அவரும் இந்த கூட்டணி உறுதியாக இருக்கிறது. 2026 மு.க.ஸ்டாலின் தலைமையிலான இந்த கூட்டணி தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று அவரும் சொல்லியிருக்கிறார். முத்தரசனும் சொல்லியிருக்கிறார், சண்முகமும் சொல்லியிருக்கிறார். இப்படி இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ அத்தனை தலைவர்களுமே இதை உறுதிப்படுத்தி பேசி கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கிற போது இதை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அதிமுகவினர், காரணம் அவங்க கூட்டணி இன்னும் உறுதி செய்யப்படலை. காரணம், ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு விதமாக பேசி கொண்டிருக்கிறார்கள். யார் அந்த கூட்டணியில் இருப்பார்கள் என்பதும் தெரியவில்லை. அது 2026 வரை தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு கூட அந்த கூட்டணி நீக்குமா என்பது மக்கள் மத்தியிலே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திவிட்டது. ஆகவே இந்த கூட்டணி உறுதியாக, ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தேர்தல் இருக்கிற கூட்டணி அடுத்த தேர்தல் இருக்காது. 1967 நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி தான். அண்ணா காலத்திலிருந்து 67 ராஜாஜி எங்களோடு இருந்தார். அதுக்கப்புறம் 71 அவர் தான் எங்களை எதிர்த்தார். இதுபோல் ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு கூட்டணி மாறும், அதே கூட்டணி இருக்காது. ஆனால் தளபதி மு.க.ஸ்டாலின் 2018 அமைத்த கூட்டணி தொடர்ந்து இது நாள் வரை நீடித்து கொண்டிருக்கிறது. எந்த பிசுறும் இல்லை, எந்த விதமான குழப்பமும் இல்லை. நாளுக்கு நாள் அது அந்த வெற்றி கூடிக்கொண்டு தான் இருக்கிறது. 2019 39 இடங்கள் தான் வெற்றி பெற்றோம். இந்த தேர்தலில் 40 வெற்றி பெற்றோம். அதுபோல் அதேபோல் நகர்ப்புற தேர்தலில் 195 இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்றோம். ஆகையினால் இந்த கூட்டணி உறுதியான கூட்டணி, மக்கள் மத்தியிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட கூட்டணி. அது மட்டுமல்ல, எல்லா தலைவரும் ஒரு மிருத்த கருத்தோடு எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அனைத்து தலைவரும் கலந்து கொண்டு கருத்துக்களை பரிமாறி பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் எதிரணியில் இருக்கிறவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இது நாள் வரையில் அமையலை. ஆகையினால் அது அவர்கள் இப்போது பேசி கொண்டிருக்கிறார்கள். ஒரு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் இதில் ஓட்டை விழுந்துன்னு சொல்கிறாரு. அவருடைய பார்வையில் தான் ஓட்டை விழுந்திருக்குது தவிர எங்கள் கூட்டணியில் எந்த விதமான ஓட்டையும் விழவில்லை. இது உறுதியாக இருக்கிறது. அவருடைய பார்வையில் விழுந்திருக்கிற ஓட்டையை அவர்கள் மருத்துவரிடத்தில் பார்த்து தகுந்த முறையில் சிகிச்சை செய்து கொள்வது அவர்களுக்கு நல்லது.